சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதை உனக்கு இன்றே உணர்த்துவதற்காகத்தான் அப்பா வந்திருக்கின்றேன். நீ நினைக்கலாம், அப்பா நல்ல செய்தி கொண்டு வருவார் என்று நினைத்தால், நம் அப்பா இன்று நமக்கு பயமுறுத்துகின்ற செய்திகளை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றார் என்று. இது பயமுறுத்துகின்ற செய்திகள் இல்லை, குழந்தை விழிப்போடு இருப்பதற்காக அப்பா கொண்டு வந்திருக்கின்ற செய்தி. என் குழந்தையே, ஆபத்தில் சிக்கிவிடக் கூடாது என்று ஒரு அப்பா உன் மீது அக்கறையால் கொண்டு வந்த செய்தி. மனதிற்குள் பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கனவுகளை சிதைக்கும் விதமாக சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அதை முன்கூட்டியே நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? சில சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தேறினால் உன்னுடைய வாழ்க்கையை அங்கே தலைகீழாக மாறிவிடும். உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சியினை செய்ய துணிந்து நிற்கின்றார்கள். அதை முன்கூட்டியே உனக்கு உணர்த்திவிட்டால் என் குழந்தை நீ தப்பித்துக் கொள்வாய் அல்லவா? என் குழந்தை, நீ கண்ட கனவு உன் வாழ்க்கையில் நிஜமாக மாறப்போகின்ற நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உன்னை அழிக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் சிலர் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை உன் அப்பாவால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதனால்தான் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னை எச்சரிக்கும் வந்துவிட வேண்டும் என்று தான் அப்பா இப்போது உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஆசைகள், பல கனவுகள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ இன்பங்கள், எத்தனையோ துன்பங்கள் என்று பலவற்றை கடந்து வந்து நின்று கொண்டிருக்கின்றாய். இன்னுமே அது உனக்கு முடிவு பெறாத நிலையில் இன்னும் எத்தனை சோதனைகள் வரப்போகின்றதோ, எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளையும் கடந்து செல்ல வேண்டும் என்ற மனநிலையோடு என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதிற்குள் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி நாம் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வெறி எனக்கென்று நெருப்பு உனக்குள் அணியாமல் இருக்கும் வரை நிச்சயமாக வெற்றியினை நீ எப்படியேனும் பெறத்தான் போகின்றாய். ஆனால் என் குழந்தை, உன் மனதிற்குள் சிறு சந்தேகம் இருக்கின்றது, சிறு கவலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு மட்டும் இத்தனை சோதனைகளை ஏன் கொடுக்கிறார்கள்? இத்தனை கஷ்டப்படுகின்றோம், எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு என்று நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் எந்தவித உதவிக்கும் யாரும் கிடைப்பதில்லை. உதவிக்கு என்று யாருமே இல்லாத சூழ்நிலையில் நான் இத்தனை தடைகளை தாண்டி நிற்கும் பொழுது இன்னும் என்னை ஏன் வேதனைப்படுத்த நினைக்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைந்து நின்று கொண்டிருக்கின்றாய். நீ இப்பொழுது அடைகின்ற இந்த மனவேதனையை நீ முன்னோக்கி செல்கின்ற பாதையை தடுத்து நிறுத்தும். உன்னை பின்னோக்கி சிறிது இழுக்கும். இது உன்னுடைய பலவீனம். இந்த விஷயத்தை நினைத்து நீ வேதனைப்படுவது என்பது உன்னை மிகவும் பலவீனமாக மாற்றி கொடுத்துவிடும். அதனால் என் குழந்தை, நீ உன்னை பலவீனமாக ஆக்கக்கூடிய செயல்களை உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் ஒருபோதும் பலவீனமாகிவிடக்கூடாது. நம்முடைய பலவீனத்தை யாருக்கும் காட்டக்கூடாது என்று நீ இருக்க வேண்டும். உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வர நினைத்தாலும் அதை நீ வெளிக்கொண்டு வர முடியாத அளவிற்கு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய பலவீனமே உன்னுடைய இலகிய மனம்தான். உன்னுடைய இலகிய மனம் யாருக்கும் ஏதேனும் கஷ்டம் வந்துவிட்டது என்றால், உனக்கு இல்லை என்றாலும் உடனடியாக ஓடி சென்று அவர்களுக்கு கொடுக்க துணிந்து நிற்பாய். அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ஒருபோதும் தாங்கிக் கொள்ள மாட்டாய். மேலும் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நல்லபடியாக பேசினாலும் உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் கொட்டி தீர்த்து விடுவாய். மனதிற்குள் ஒளிவு மறைவு என்று எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவாய். இதைத்தானே அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உன்னிடத்தில் இது போன்ற குணங்கள் இருப்பதனால்தானே உன்னை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் இந்த நினைப்பினை நீ பொய்யாக்க வேண்டும். உன்னுடைய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கானது உன் கைகளில் சேரப்போகின்ற நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என் குழந்தை, இது போன்றவர்களிடம் நீ ஏமாந்து விடக்கூடாது. உன்னை அவர்கள் அழிக்க நினைக்கின்ற விஷயம் உனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் குழந்தை, உனக்கு அது நன்றாக தெரியும். எல்லாம் தெரிந்துதான் நீ இந்த போராட்ட களத்தில் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றாய்.
எத்தனை பேர் வந்தாலும் நாம் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று என் குழந்தை வெறிக்கொண்டு நிற்கும் பொழுது, இது போன்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்து விடாது. ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்ச்சியினால் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்தில் மட்டும் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒன்று உன்னுடைய பலவீனம், இரண்டு உன்னுடைய முன்கோபம். சில விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் சரியில்லை என்று தோன்றிவிட்டது என்றால் உடனே உன்னுடைய கோபம் முன்னால் வந்து நின்று விடுகின்றது. நீ கோபப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகள் அங்கே உனக்கு எதிராக திரும்பும் என்பதை புரிந்து கொண்டுத்தான் உனக்கு இந்த கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்க அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அவப்பெயரை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் துணிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல சூழ்ச்சிகள் பலரோடு சேர்ந்து அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் இருக்கின்ற சபையில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும், உன்னை கோபப்படுத்தி உன் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கிவிட வேண்டும் என்று அவர்கள் அங்கே கங்கணம் கட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் உன்னிடத்திலிருந்து எந்த வார்த்தைகளையும் வாங்கிவிடாதபடி, யார் உன்னிடத்தில் என்ன செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியாதபடி நீ எப்பொழுதுமே தைரியமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும், சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எது வந்தாலும் நீ சமமாக அதனை நோக்கி பார்க்க வேண்டும். கஷ்டம் வந்து விட்டது என்று துவண்டு போகாமல், சந்தோஷம் வந்துவிட்டதே என்று அதிகபட்ச உச்சத்திற்கு செல்லாமல், இரண்டையும் சமமாக பார்த்தாயா, நாளை இந்த முன்கோபம் உன்னை விட்டு தானாக சென்றுவிடும். என்ன நடந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நிமிட சிந்தித்து உன்னை உன் கோபத்திலிருந்து காப்பாற்றும். என் அன்பு குழந்தையே, இந்த முன்கோபம் உன்னை சில நேரங்களில் உன்னுடைய பின்னேற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கின்றது. எத்தனை முயற்சிகளை செய்ய தொடங்கியும் இந்த கோபத்தினால் நீ பின்னடைவை சந்தித்திருக்கின்றாய். இனிமேலும் இது போன்ற ஒரு பின்னடைவு உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லவா? அதனால் என் குழந்தை, நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் மிகவும் தெளிவாகவும் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் செய்ய வேண்டும். மனதிற்குள் எந்த நாளும் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல், மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற தீய விஷயங்களுக்கு கூட கோபப்படாமல் செய்கின்றவன் அவனுக்குரிய செய்வினைகளை அவனே அனுபவிப்பான் என்பதை நீ மனதிற்குள் தெளிவாக பதிய வைத்து கொண்டு உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டுமே நீ பயணித்து கொண்டிருக்கும். அமைதியும் நம்பிக்கையும் ஒரு சில நேரங்களில் நீ காக்கின்ற மௌனமும் உனக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை தவிப்பதற்காக நீ கவிழ்ந்து விட மாட்டாய். நீ என்னுடைய இந்த சாயப்பாவினுடைய குழந்தை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். தைரியம் என்பது எனக்குள் பிறவியிலேயே இருக்கின்றது. அதனால் உங்களுடைய இது போன்ற செயல்களுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். என்னுடைய வெற்றியை தொடும் வரை நான் என்னுடைய இலக்கை அடைகின்ற லட்சிய பாதையில் மட்டுமே பயணித்து கொண்டிருப்பேன் என்று தைரியத்தோடு என் குழந்தை நீ பயணித்து கொண்டிருந்தால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றதல்லவா? அதற்கு இந்த சாயப்பாவும் துணை நிற்கிறேன் என்றால் அதைவிட வேறு என்ன உனக்கு தேவை இருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை உனக்காக இந்த அப்பா கொண்டு வந்து சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ தாண்டி என் கஷ்டங்களை அடைந்த சோதனைகள் எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை வாழ்க்கை முழுவதுமே அனுபவிப்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களை என் குழந்தை நீ முன்னெச்சரிக்கையோடு எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தாமல் முன் கோபத்தை உள்ளடக்கியும் வெற்றியின் முன்னால் வந்து நிற்க வேண்டும். இந்த சாயப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.